அதிர்ஷ்டம் நியூஸ்கருக்கு வரவேற்கிறோம். அறநிலையத்துறைக்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம். அடித்த கொள்ளை எவ்வளவு? நிலங்கள் எங்கே போனது? தொடர்ந்து அறநிலையத்துறையை பற்றி நீதியரசர்கள் சரமாரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா சில முக்கியமானவர்களுடைய மனைவி பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த கோயில் சொத்துக்களை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. உரிமை இல்லாத இந்த சொத்தை எப்படி மாத்தினாங்க? இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே கள்ளழகர் கோயில்ல 107 கோடி ரூபாயாக இருக்கக்கூடிய அந்த வருமானம் வெறும் 67 கோடி தான் இருக்கு. இது தெய்வ குத்தம். தெய்வத்துக்கே நீங்க துரோகம் பண்றீங்கன்னு நீதி அரசர்கள் சொன்னதை நாம கேட்டோம். அந்த சுவடு மறைவதற்குள் இப்ப இன்னொரு பிரச்சனை. சேலம் கோயில்ல மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு விதமான கோயில்ல கட்டுமானங்கள் முறையாக நடக்கல. கட்டுமானங்கள் நீங்க அப்ரூவல் வாங்கி நிறைய நடக்கல. பல இடங்கள்ல சொத்துக்கள், அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உண்டியல்ல போடக்கூடிய பணம் அந்த கோயிலுக்கு செலவிடாமல் பல துறைகளுக்கும் பல மனிதர்களுக்கும் பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு போகுதாம். இது பரவலா தொடர்ந்து பிஜேபியினர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு நீதிமன்றங்கள் இன்னைக்கு அறநிலையத்துறையினுடைய செயல்பாட்டை கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு கோயில் 2 கோயில் இல்ல, கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இவங்க எப்படி விக்கிறாங்க? விற்கக்கூடிய சொத்துக்களை எப்படி பத்திரப்பதிவு பண்றாங்க? அதற்கு பட்டா எப்படி வாங்குறாங்க? அப்ப இது ஒரு பெரிய நெட்வொர்க். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களும் சம்பந்தப்பட்டு கோயில் சொத்தை விக்கிறாங்க. ஆன்மீக பக்தர்கள் இன்னைக்கு உண்டியல்ல காசு போடுறது அந்த கோயிலுக்கு செலவிடணும், அதுக்குத்தான். ஆனா இவங்க அந்த கோயிலுக்கு செலவிடாம முறைகேடாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருவேளை சேகர்பாபு வரக்கூடிய தேர்தல்ல தோற்றால் இந்த விஷயம் பூதாகரமாகும். ஏன்னா இன்னைக்கு பிஜேபியுடைய நோக்கமே ஆன்மீகம். அப்ப அடுத்து